நடையை விட்டு வலப்புறம் வந்த ஐயப்பன்மார் அங்கிருக்கும் கன்னிமூல கணபதி மற்றும் நாகராஜாவை வணங்கி அம்பலத்தின் பின்னடை வழியே வெளியேறுகின்றனர். இருமுடி ஏந்தியவாறு அவர்கள் மஞ்சள் மாதா குடியிருக்கும் ஆலயமாம் மாளிகை புறத்தை நோக்கி செல்கின்றனர். ஆதிபராசக்தியின் அம்சமாக கருதப்படும் மஞ்சள் மாதா ஆலயத்தை சுற்றிலும் பக்தர்கள் மஞ்சள் பொடி கொட்டி தேங்காய் உருட்டி வழிபாடு செய்கின்றனர். மஞ்சள் மாதா அம்பலத்தருகே நாகபீடம் ஒன்று உள்ளது. சர்ப்பதோஷம் உள்ளவர்களால் அங்கிருக்கும் நாக தேவதைகளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்கின்றனர். அதைத் தொடர்ந்து அமைந்துள்ள நவக்கிரகங்களை வழிபட்டு திரும்புகின்றனர். இந்த வளாகத்தில் வரதப்பறை கொட்டு எனும் வழிபாடு சிறப்பானது. சனிக்கிரக தோஷம் உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து கொள்வது